ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேத்தோட ரொட்டீன் vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த அரிசி சேமியா தாங்க செஞ்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம இடியாப்பம் மாதிரி சர்க்கரை, தேங்காய், அந்த நெய்லாம் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி குருமா வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. குருமா தான் வச்சுருந்தாங்க அம்மா. அதனால ஆஃப்டர்நூன் எந்த சமையல் வேலையும் இல்லை. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா இந்த பறிச்ச பூ கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் கட்டி வச்சாச்சு. ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே எங்களுக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணும்போது ஒயிட் கலரில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து வந்ததில்ல. ஃபஸ்ட் டைம் வந்து ரெட் கலரில் ட்ராகன் ஃப்ரூட் வந்து நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்றோம். அப்புறம் இந்த டிஷ்வாஷர் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் டேரன் வந்து பண்ணி தந்தான். நெக்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ்க்காக சைட் டிஷ் வந்து காலிஃப்ளவர் 65 செய்யறதா இருந்தாங்க அம்மா. வேக வச்ச காலிஃப்ளவரில் கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பொரிக்கும் போது.